Hello friends, welcome to Metrotech. Last வீடியோவில் டிஆர்பி பாலிடெக்னிக் இசி சிலபஸில் யூனிட் 10 கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷனில் இன்ட்ரொடக்ஷன் டாபிக் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபிசிக்கல் டோபாலஜி. நெட்வொர்க் அப்படிங்கிறது செட் ஆஃப் டிவைசஸ், 2 or more டிவைசஸை தான் வந்து நம்ம நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டிவைஸ் வந்து இன்னொரு டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சம் ஃபிசிக்கல் லிங்க் மூலியமாக தான் அது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த மாதிரி 2 or more லிங்க்ஸ் சேர்ந்தது தான் வந்து டோபாலஜி. ஓகே, ஸோ இங்கே என்ன டோபாலஜிலாம் நம்ம பார்க்க போகிறோன்னு பாருங்கள். மெஷ், ஸ்டார், பஸ் அண்ட் ரிங். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெஷ் டோபாலஜி. ஸோ மெஷ் டோபாலஜிக்கு வந்து இந்த ஃபிகர் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ மெஷ் டோபாலஜினாலே இந்த ஃபிகர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதில் வந்து 2 ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது, நம்ம அதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரில் ஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டேஷன், டிவைஸ், நோட் இது எல்லாமே சேம் தான். ஓகே, இங்கே மொத்தம் எத்தனை ஸ்டேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5. ஓகே, இந்த நெட்வொர்க்கில் மொத்தம் 5 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஷன்ஸை வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸ்டேஷன் 1, ஸ்டேஷன் 2, ஸ்டேஷன் 3, ஸ்டேஷன் 4, ஸ்டேஷன் 5. ஓகே, இப்போது ஸ்டேஷன் 1 வந்து ஸ்டேஷன் 2 கூட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஸ்டேஷன் 3 கூட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஸ்டேஷன் 4 கூட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அண்ட் ஸ்டேஷன் 5 கூட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸ்டேஷன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேஷன் 1, ஸ்டேஷன் 3, ஸ்டேஷன் 4, ஸ்டேஷன் 5. ஸோ இந்த 4 டிவைசஸ் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே, அப்போது மொத்தம் 5 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு ஸ்டேஷனுமே வந்து ரிமைனிங் 4 டிவைசஸ் கூட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ இதை ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, n நம்பர் ஆஃப் டிவைசஸ் இருந்ததுன்னா n-1 டிவைசஸ் கூட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ இந்த ஸ்டேஷன் 1 வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ ரிசீவ் பண்ணுறதுக்கோ ஸோ அதுக்கு ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட் வந்து தேவைப்படும். ஓகே, அதே மாதிரி ஸ்டேஷன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட் வந்து தேவைப்படும். ஸோ இந்த டோபாலஜியில் ஒவ்வொரு டிவைசஸுக்குமே வந்து n-1 இன்புட் அவுட்புட் போர்ட் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ வந்து இதில் 2 கேசஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிம்ப்ளெக்ஸ் மோட், செகண்ட் வந்து டியூப்ளெக்ஸ் மோட். ஸோ ஃபஸ்ட்டு சிம்ப்ளெக்ஸ் மோட் பார்த்துடலாம். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது 2 டிவைஸ் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு இடையில் ஒரு ஃபிசிக்கல் லிங்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு டிவைஸ் வந்து டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணும், இன்னொரு டிவைஸ் வந்து ஒன்லி டேட்டா ரிசீவ் பண்ண மட்டும்தான் செய்யும், அது வந்து திரும்ப ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஓகே, சிம்ப்ளெக்ஸ் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் எ யூனிடைரக்ஷனல் கம்யூனிகேஷன். இப்போது ஸ்டேஷன் 1 வந்து ஸ்டேஷன் 2 கூட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு டெடிகேட்டட் லிங்க் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஸ்டேஷன் 1 வந்து சென்ட் பண்ண முடியும், ஸ்டேஷன் 2 வந்து ஒன்லி ரிசீவ் பண்ண மட்டும்தான் முடியும். அதனால் அந்த லிங்க்கில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சிம்ப்ளெக்ஸ் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இது யூனிடைரக்ஷனல்ங்கிறதுனால ஸ்டேஷன் 2 வந்து ரிசீவ் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ இப்போ ஸ்டேஷன் 2 வந்து ஸ்டேஷன் 1க்கு சென்ட் பண்ணணும்னு நினச்சா அது என்ன பண்ணலான்னா இன்னொரு ஃபிசிக்கல் லிங்க் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த லிங்க்கில் ஸ்டேஷன் 2 வந்து டேட்டா சென்ட் பண்ணும், ஸ்டேஷன் 1 வந்து ரிசீவ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் அட்ஜசன்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 லிங்க் வந்து போகும். ஓகே, ஸ்டேஷன் 1க்கு அட்ஜசன்ட்டில் 2 லிங்க்கு, இந்த பக்கம் ரைட் சைடில் 2 லிங்க் இருக்கும். ஸ்டேஷன் 2க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் அட்ஜசன்ட்டில் மொத்தம் டோட்டலாக 4 லிங்க்ஸ் இருக்கும். அப்போது ஒவ்வொரு டிவைசஸ்க்குமே அட்ஜசன்ட்டில் வந்து 4 லிங்க்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து 5. ஸோ 5 × 4
20 ஃபிசிக்கல் லிங்க்ஸ் வந்து தேவைப்படும். நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் லிங்க்ஸ் இன் அ ஃபுல்லி கனெக்டட் மெஷ் நெட்வொர்க் வித் n நோட்ஸ். ஸோ n இன்ட்டு n-1 ஃபிசிக்கல் லிங்க்ஸ். இப்போ டியூப்ளெக்ஸ் மோட் அப்படின்னா எத்தனை லிங்க்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது 2-வே கம்யூனிகேஷன். ஸோ 2 டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு ஃபிசிக்கல் லிங்க் இருந்தால் போதும். ஸோ இந்த ஸ்டேஷன் 1 அண்ட் ஸ்டேஷன் 2 இது ரெண்டுமே வந்து ஒரு ஃபிசிக்கல் லிங்க் இருந்தால் போதும். அந்த லிங்க்லேயே வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. சின்ஸ் இட்ஸ் அ டியூப்ளெக்ஸ் மோட். அப்போது நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் லிங்க்ஸ் வந்து பாதியாக டிவைட் ஆகிடுது இல்லையா? இங்கே பாருங்கள், ஸ்டேஷன் 1ல் வந்து மொத்தம் எத்தனை லிங்க் கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 1 2. ஓகே, 1 2. ஸோ அப்போ ஒவ்வொரு டிவைஸஸும் 2 ஃபிசிக்கல் லிங்க்கோட கனெக்ட் ஆகுது இல்லையா? அப்போது n இன்ட்டு n-1 டிவைடட் பை 2. ஃபஸ்ட்டு சிம்ப்ளெக்ஸில் வந்து 4 ஃபிசிக்கல் லிங்க்ஸ் இருந்தது. இங்கே வந்து நமக்கு 2 ஃபிசிக்கல் லிங்க்கோடு தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது 5 இன்ட்டு 2 10. டோட்டலி 5 டிவைசஸ் இருக்குது. ஸோ 5 இன்ட்டு 2 ஃபிசிக்கல் லிங்க்ஸ். ஸோ 5 இன்ட்டு 2 10. அதை ஜென்ரலாக எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். n இன்ட்டு n-1 டிவைடட் பை 2. ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் லிங்க்ஸ் ஃபார் சிம்ப்ளெக்ஸ் மோடாக இருந்ததுன்னா n இன்ட்டு n-1 ஃபிசிக்கல் லிங்க்ஸ். டியூப்ளெக்ஸ் மோடுக்கு வந்து n இன்ட்டு n-1 டிவைடட் பை 2. ஓகே, அதுக்கப்புறம் n-1 இன்புட் அவுட்புட் போர்ட் வந்து தேவைப்படும். ஓகே, இதுதான் வந்து மெஷ் டோபாலஜி. நெக்ஸ்ட்டு ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜியில் வந்து ஒவ்வொரு டிவைசஸுமே வந்து டெடிகேட்டட் பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த டோபாலஜியில் வந்து நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்லி பஸ்ஸை தவிர மீதி எல்லாமே வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க்கு தான். பஸ் டோபாலஜியில் மட்டும்தான் மல்டி பாயிண்ட் லிங்க். இதில் பாருங்கள், இந்த மெஷ்ஷில் பார்த்தீங்கனாலும் பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க் அப்படிங்கிறது என்னது? 2 டிவைஸ் மட்டும்தான் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணும். மல்டி பாயிண்ட் அப்படிங்கிறது மோர் தென் 2 டிவைசஸ். 2 டிவைசஸ்க்கு மேலே ஷேர் பண்ணிச்சுன்னா தட் இஸ் மல்டி பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிறது 2 டிவைஸ் தான் ஒரு ஃபிசிக்கல் லிங்க்கை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த மெஷ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 டிவைஸ் மட்டும்தான் ஒரு லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டார் டோபாலஜிலையும் வந்து இங்கே சென்ட்ரல் ஹப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சென்ட்ரல் ஹப்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஷனும் கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ 2 டிவைஸ் மட்டும்தான் ஒரு லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ மெஷ்ஷும் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க் அண்ட் ஸ்டார் டோபாலஜியும் பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க் தான். பஸ் மட்டும்தான் மல்டி பாயிண்ட் லிங்க். ஸோ இந்த ஸ்டார் டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா எல்லா டிவைசஸுமே வந்து ஒரு சென்ட்ரல் ஹப்பு கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த ஒவ்வொரு டிவைசஸுக்குமே ஒரு இன்புட் அண்ட் ஒரு அவுட்புட் போர்ட் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா வந்து அது மற்ற டிவைசஸ் கூட டைரெக்டாக கனெக்ட் ஆகலை. சென்ட்ரல் ஹப்பில் போய் அதுக்கப்புறம் தான் அது மற்ற டிவைசஸ்க்கு போகுது. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு இன்புட் அண்ட் ஒரு அவுட்புட் போர்ட் மட்டும் இருந்தால் போதும். பட் மெஷ்ஷில் வந்து n-1 இன்புட் அவுட்புட் தேவைப்படும். நெக்ஸ்ட் பஸ் டோபாலஜி. பஸ் டோபாலஜி வந்து மல்டி பாயிண்ட் கனெக்ஷன். மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது மோர் தென் 2 டிவைசஸ் வந்து ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் மல்டி பாயிண்ட் கனெக்ஷன். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் ஒரு கேபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேபிள் வந்து n நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 1 long cable act as a backbone to link all the devices in a network. ஓகே, ஒரு லாங் கேபிள் யூஸ் பண்ணி எல்லா டிவைசஸுமே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து டிவைசஸ் வந்து எப்படி இந்த கேபிளில் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ இது ஸ்டேஷன்லேருந்து இந்த கேபிள் கனெக்ட் பண்ணுறது தான் ட்ராப் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேப் அப்படிங்கிறது ஒரு கனெக்டர். ஓகே, இப்போ ஸ்டேஷன் 2லேருந்து இந்த கேபிளுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறத தான் ட்ராப் லைன் அப்படின்னு சொல்லணும். டேப் அப்படிங்கிறது கனெக்டர். ஓகே, ஸோ பஸ் டோபாலஜி அப்படிங்கிறது மல்டி பாயிண்ட் கனெக்ஷன். ஸோ மோர் தென் 2 டிவைசஸ் வந்து ஒரு சிங்கிள் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் லைன் அண்ட் டேப் அது யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ட்ராப் லைன் அப்படிங்கிறது
அந்த டிவைஸில் இருந்து கேபிளுக்கு கனெக்ட் ஆகிறதா ட்ராப் லைன்ஸ். டேப் அப்படிங்கிறது ஒரு கனெக்டர். ஓகே, நெக்ஸ்ட் ரிங் டோபாலஜி. ரிங் டோபாலஜி வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். ஓகே, ஸோ ஒரு லிங்க்கை வந்து 2 டிவைசஸ் ஷேர் பண்ணிக்கிறது தான் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். ஸோ இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் 1 வந்து எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? ஒன்லி அட்ஜசன்ட் ஸ்டேஷன்ஸ் கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இந்த 2 ஸ்டேஷன்ஸ் கூட மட்டும்தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு அட்ஜசண்ட்டாக உள்ள 2 ஸ்டேஷன்ஸ் கூட மட்டும்தான் அது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். இப்போ வந்து ஒரு சிக்னல் ஒரு ஸ்டேஷன் ரிசீவ் பண்ணுது அப்படின்னா அந்த சிக்னல் வந்து அதுக்குரிய சிக்னல் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு டிவைசஸ்லையுமே வந்து ஒரு ரிப்பீட்டர்ஸ் இருக்குது. திரும்ப வந்து அந்த சிக்னலை ரீஜென்ரேட் பண்ணி திரும்ப அதை பாஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ ரிங் டோபாலஜி அப்படிங்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். அதாவது ஒன்லி அட்ஜசன்ட் சைடு டிவைசஸ் கூட மட்டும்தான் அது லிங்க் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். இப்போ ஒவ்வொரு டிவைசஸ்லையுமே ரிப்பீட்டர்ஸ் இருக்கும். ஸோ தட் இப்போ அதோட சிக்னல் வந்து வேறு ஒரு டிவைஸ்க்குரிய சிக்னலாக இருந்ததுன்னா அதை திரும்ப ரீஜென்ரேட் பண்ணி அடுத்த டிவைஸ்க்கு அது பாஸ் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் ஹைப்ரிட் டோபாலஜி. ஹைப்ரிடுங்கிறது ஸ்டார் அண்ட் பஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஹைப்ரிட் டோபாலஜி. ஸோ ஸ்டாரில் வந்து ஒரு சென்ட்ரல் ஹப் இருக்கும். பஸ்ஸில் வந்து ட்ராப் லைன் அண்ட் டேப் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் கேபிளில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் இன்கார்ப்ரேட் பண்ணி வர்றது தான் வந்து ஹைப்ரிட் டோபாலஜி. இது பார்த்திங்கன்னா ஸ்டாரோடது. பஸ் டோபாலஜி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு லாங் கேபிளில் ஒவ்வொரு ஸ்டேஷனும் ட்ராப் லைன் அண்ட் டேப் மூலயமா கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஹைப்ரிட் அப்படிங்கிறது ஸ்டார் அண்ட் பஸ் நெட்வொர்க்ஸ் இது ரெண்டும் இன்கார்ப்ரேட் பண்ணது தான் ஹைப்ரிட். நெக்ஸ்ட் டாபிக் கேட்டகரிஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ். ஸோ நெட்வொர்க் கேட்டகரிஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க் அண்ட் மெட்ரோபாலிட்டன் நெட்வொர்க். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது வித்தின் அ பில்டிங் இல்லைனா வந்து ஒரு காலேஜ், ஸ்கூல், ஒரு ஆஃபீஸ் அதுக்குள்ளே டிவைசஸ் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். வைட் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது ஸ்டேட், கண்ட்ரீஸ் அந்த மாதிரி வைட் கவரேஜ் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா தான் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். மெட்ரோபாலிட்டன் நெட்வொர்க் அப்படிங்கிறது பிட்வீன் லேன் அண்ட் வேன். நெக்ஸ்ட் டாபிக் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ் அதுதான் ப்ரோட்டோகால்ஸ். இப்போ ப்ரோட்டோகால்ஸ் இல்லாமல் 2 டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகலாம், பட் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ஒரு டிவைஸ் ஏ வந்து டிவைஸ் பிக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சா சும்மா அது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ரெண்டுமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் டிவைஸ் ஏவும் டிவைஸ் பியும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து நம்ம இங்கே ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது 2 டிவைஸ் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, என்ன கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க, எப்போ கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது தான் வந்து ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸோட கீ எலமெண்ட்ஸ் பார்த்துடலாம். சின்டெக்ஸ், சிமாட்டிக்ஸ் அண்ட் டைமிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா ஃபார்மேட்டை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் சின்டெக்ஸ். இப்போ ஒரு டேட்டா இருக்குதுன்னா அது எந்த ஆர்டரில் இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் வந்து சின்டெக்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு 4 பிட்ஸ் வந்து சென்டரோட அட்ரஸ் இருக்கும், லாஸ்ட்டு 4 பிட் வந்து ரிசீவரோட அட்ரஸ், மிடில் உள்ள பிட்ஸ் வந்து மெசேஜ். இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்மேட் ஒவ்வொரு டேட்டாவுக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சின்டெக்ஸ் அப்படிங்கிறது டேட்டா ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு சிமாட்டிக்ஸ். ஸோ சின்டெக்ஸில் என்ன பார்த்தோம்? ஃபார்மேட்டிங் ஆஃப் டேட்டா. ஓகே, இப்போ சிமாட்டிக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒவ்வொரு செக்ஷன்லேயும் உள்ள இன்ஃபர்மேஷனை வந்து இன்டர்ப்ரெட் பண்ணுறது தான் வந்து சிமாட்டிக்ஸ். ஓகேவா? சின்டெக்ஸில் வந்து ஒரு ஃபார்மேட்டில் டேட்டா சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அதை கரெக்டாக அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் வந்து இன்டர்ப்ரெட் பண்ணி நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் வந்து சிமாட்டிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு 4 பிட் வந்து அட்ரஸ் அப்படின்னா இந்த சிமாட்டிக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 4 பிட்ஸ் வந்து
மெசேஜ் ரிசீவ் ஆகிறதுக்குரிய ஃபைனல் டெஸ்டினேஷன் தானா அப்படின்னு டிசைட் பண்ணுறது சிமேட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு டைமிங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டேட்டா வந்து எப்போ சென்ட் பண்ணணும் அண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டைமிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிவைஸ் ஏ வந்து 100 Mbps ஸ்பீடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்குது. பட் ரிசீவர் சைடில் வந்து அந்த டிவைஸ் வந்து 1 Mbps தான் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னா, இது 100 Mbps ஸ்பீடில் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கிறப்போ டிரான்ஸ்மிஷன் வந்து ஓவர்லோட் ஆக ஆரம்பித்து சில டேட்டா வந்து லாஸ்ட் ஆகிடும். அதனால் டைமிங்கில் வந்து என்ன டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, எப்போ வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா எவ்வளோ ஸ்பீடில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் டைமிங். ஸோ சின்டெக்ஸில் வந்து டேட்டாவை ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார்மேட் பண்ணுறது சின்டெக்ஸ். சிமாட்டிக்ஸில் வந்து அதில் உள்ள இன்ஃபர்மேஷனை இன்டர்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து லைக் இதுதான் டெஸ்டினேஷன் அட்ரஸ் ஆர் திஸ் ஒன் இஸ் மெசேஜ், அந்த மாதிரி இன்டர்ப்ரெட் பண்ணுற வேலை வந்து சிமாட்டிக்ஸ். டைமிங் அப்படிங்கிறது அந்த டேட்டாவை எப்போ சென்ட் பண்ணணும் அந்த ரிசீவருக்கு, அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது டைமிங். ஸோ ப்ரோட்டோகால்ஸில் வந்து கீ எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் சின்டெக்ஸ், சிமாட்டிக்ஸ் அண்ட் டைமிங். இப்போ நான் அந்த சின்டெக்ஸ்க்கு புக்கில் உள்ள அந்த 1 லைன் மீனிங் மட்டும் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்டால் யூஸ் ஆகும். சின்டெக்ஸ். The term syntax refers to the structure or format of the data, meaning the order in which they are presented. Syntax refers to the structure or format of the data. Next one is semantics. The word semantics refers to the meaning of each section of bits. The word semantics refers to the meaning of each section of bits. Next, timing. The term timing refers to two characteristics: when the data should be sent and how fast they can be sent. The term timing refers to when data should be sent and how fast they can be sent. ஓகே, ஸோ இதோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.